ஹாய் மக்களே, இன்னைக்கு நம்ம வீடியோவில் சுந்தர்சி மாமா தயாரிப்பில் ஒரு பயங்கரமான ட்விஸ்டோட ரிலீஸ் ஆகியிருக்கிற டபுள் ஆக்குபன்சி படத்தோட கதையை தாங்க பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதை ரொம்பவே சிம்பிள் தாங்க. ஆனால் திரைக்கதையில் சும்மா தாறு மாறான ட்விஸ்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. படத்தில் ரஜினின்னு 2 கேரக்டர், ஆனால் ஆள் என்னவோ ஒருத்தர் தாங்க. என்னது ஒரே ஆளா? அப்போ டபுள் ஆக்டிங்கா அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு நல்லாவே புரியுது. ஆனால் அங்கே தாங்க ட்விஸ்டே. ஒரே உடம்புக்குள்ளே 2 பேர் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. காலையில் 6 மணி டு சாயந்தரம் 6 மணி வரைக்கும் பெண் ரஜினி, சாயந்தரம் 6 மணி டு காலையில் 6 மணி வரைக்கும் ஆண் ரஜினி. என்னடா இவன் திரும்ப திரும்ப குழப்பறானே அப்படின்னு சொல்லி நீங்கள் என்னை கழுவி ஊற்ற ரெடி ஆகிட்டீங்களா? எனக்கு நல்லாவே புரியுதுங்க. ஆனால் நான் படம் பார்க்கும்போது யாரையும் கழுவி ஊற்றலைங்க. ஏன்னா கதை அப்படி. கொஞ்சம் பொறுமையாக நிறுத்தி நிதானமாக கேளுங்க, அப்புறம் நீங்களே செம எக்ஸைட்மெண்ட் ஆயிருங்க. ஒரே உடம்புக்குள்ளே 2 ரஜினி இருக்காங்கன்னு பார்த்தோம்ல, இப்போ மேட்டரே இங்கே தாங்க ஆரம்பிக்குது. அந்த 2 ரஜினியுமே தனித்தனியாக 2 பேரை லவ் பண்ணுறாங்க. பகலில் இருக்கிற பெண் ரஜினி ஆஃபீஸில் வேலை செய்கிற கார்த்தி அப்படின்ற ஒரு பையனை லவ் பண்ணுறாங்க. ராத்திரியில் வர ஆண் ரஜினி பாரில் மீட் பண்ண பிரியா அப்படின்ற ஒரு பணக்கார பொண்ணை லவ் பண்ணுறாரு. ஏன் இப்படி 6 மணி ஆன உடனே சேஞ்ச் ஆகுறாங்க? இது எதுவும் ஜெனட்டிக் ப்ராப்ளமா இல்லை கடவுளோட சக்தியா? இப்படி உங்கள் மைண்டில் ஏகப்பட்ட கேள்விகளும் குழப்பங்களும் ஓடுதில்ல. அந்த குழப்பத்துக்கு விட இந்த படத்தோட முடிவில் தெரியுங்க. அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படியே நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க இப்போ கதைக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனில் ஒரு அழகான சின்ன கிராமத்தை காட்டுறாங்க. அங்கே கல்யாணமாகி 15 வருஷமாக குழந்தையே இல்லாமல் இயங்குற ஒரு கணவன் மனைவி இருக்காங்க. இவங்க போகாத கோயிலே இல்லைங்க. ஆனால் டாக்டர் எல்லாம் கையை விரிச்சிடுறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் 15 வருஷம் ஏக்கத்துக்கு அப்புறமா அந்த அம்மா திடீர்னு ப்ரெக்னென்ட் ஆகுறாங்க. 9வது மாதம் வரும்போது வெளியில் கொட்டு கொட்டுன்னு மழை பெய்யுதுங்க. ஹாஸ்பிட்டல் போக முடியாமல் அந்த கணவரே தன் மனைவிக்கு வீட்டிலேயே பிரசவம் பார்க்குறாரு. ஒரு அழகான ஆண் குழந்தையும் பிறக்குதுங்க. ஆனால் அடுத்த ஒரு சில நிமிஷத்துலேயே அந்த சந்தோஷம் உடையுது. ஏன்னா குழந்தைகிட்ட எந்த ஒரு அசைவோ மூச்சோ இல்லை. அப்போதான் அவங்களுக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கோவிலுக்கு போனப்ப அங்கே ஒரு திருநங்க அம்மா கொடுத்த சாபம் ஞாபகம் வருது. உனக்கு கடவுள் நம்பிக்கையே இல்லைல்ல, குழந்தை பிறந்ததுக்கப்புறம் என்னை நினச்சிப்பாரு அப்படின்னு அவங்க சொன்ன வார்த்தை மைண்டில் ஓடுது. உடனே அந்த அப்பா குழந்தையை தூக்கிட்டு கொட்டுற மலையில் வெளியே ஓடி வானத்தை பார்த்து உருகி வேண்டாருங்க. அப்போதாங்க அங்கே ஒரு விசித்திரமான மேஜிக் நடக்குது. வானத்திலிருந்து ஒரு விசித்திரமான ஒளி இறங்குது. அந்த ஒளி அடித்த அடுத்த செகண்ட் பிறந்தது ஆண் குழந்தை. ஆனால் இப்போ அது அப்படியே ஒரு பெண் குழந்தையாக மாறி கத்துதுங்க. என்னப்பா இது 5 செகண்டில் ஜெண்டரே மாறிடுச்சு, சயின்ஸா மேஜிக்கான்னு யோசிக்கிறதுக்குள்ளே டேரக்டர் பெரிய ட்விஸ்ட் வச்சுட்டாருங்க. அவங்க அப்பாவும் அம்மாவும் குழந்தை உசுரோட வந்ததே போதும், அதுக்கு ரஜினின்னு பேர் வச்சு வளர்க்குறாங்க. ஆனால் போக போக தாங்க அந்த விசித்திரமான ரகசியமே தெரிய வருது. காலையில் 6 டு சாயந்தரம் 6 மணி வரைக்கும் க்யூட்டான பெண் குழந்தைங்க, சாயந்தரம் 6 டு காலையில் 6 மணி வரைக்கும் துள்ளலான ஆண் குழந்தை. யாருக்குமே சந்தேகம் வரக்கூடாது அப்படின்னு அடிக்கடி ஊர் மாறி மாறி போய் ரகசியமாக வளர்க்குறாங்க. இப்போ நம்ம ரஜினிக்கு 18 வயசு ஆயிடுச்சுங்க. 18 வயசு ஆகும்போது ஒரு பெரிய சோகமும் நடக்குது. ரஜினியோட அப்பா அம்மா 2 பேருமே ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிடுறாங்க. இது வரைக்கும் இவங்களுக்கு எல்லாமே அவங்க பெற்றவங்க தான். உண்மையை சொல்லப்போனால் இந்த ஆண் ரஜினிக்கும் பெண் ரஜினிக்கும் நடுவில் ஏகப்பட்ட ஈகோ சண்டைகள் இருக்குது. அது எதுக்குன்னா, உன்னால தான் என் பகல் வாழ்க்கையே போச்சு அப்படிங்கிற மாதிரி அவன் கத்துவான், உன்னால தான் என் இரவு வாழ்க்கையே போச்சு அப்படிங்கிற மாதிரி அவள் அழுகுவா. இவங்களுக்குள்ள நடக்கிற சண்டையெல்லாம் இது வரைக்கும் அவங்க அப்பா அம்மா தான் நடுவில் நின்று சமாதானம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ அவங்களும் இல்லை. இவங்க 2 பேரோட கம்யூனிகேஷன் ஸ்டைலே வேற லெவலில் இருக்குங்க. ஒரே ஒரு ஃபோனை மாற்றி மாற்றி யூஸ் பண்ணுவாங்க. அதில் பர்சனல் சாட் மூலமாக வாய்ஸ் மெசேஜ் போட்பாங்க. அப்பா அம்மா இருந்த அன்னைக்கு பகலில் இருந்த பெண் ரஜினி எல்லா காரியங்களையும் முடித்து அடக்கம் பண்ணிடுறாங்க. ஆனால் நைட்டு முடிச்சு பார்க்குற அந்த ஆண் ரஜினிக்கு பயங்கர கோவம் வருது. எனக்கு ஒரு வார்த்தை சொல்லாமல் எல்லாத்தையும் அவளே முடிச்சிட்டாலே, நானும் அவங்களுக்கு பிறந்த புள்ள தானே அப்படின்னு ஆதங்கத்தில் கத்துறான். இந்த ஒரு சமயத்துக்கு அப்புறம் தாங்க இனிமே நீ யாரோ நான் யாரோ அப்படின்ற லெவலுக்கு இவங்க 2 பேரோட ரிலேஷன்ஷிப்பும் டோட்டலாக கட் ஆகுது. பெத்தவங்க இறந்ததுக்கு அப்புறம் பெண் ரஜினி ஜெனட்டிக் லேப்ல ஒரு பெரிய கம்பெனியில் வேலைக்கு சேர்றாங்க. அங்கே தான் நம்ம ஹீரோ கார்த்தி என்ட்ரி ஆகிறான். ஆஃபீஸில் இருக்கிற எல்லா பொண்ணுங்க கிட்டையும் கடலை போடுறது தான் இவனுடைய வேலையே. ஆனால் எந்த பொண்ணு இவனை மதிக்க மாட்டாங்க. புதுசாக வந்த பெண் ரஜினி கிட்டையும் வாலாட்ட வராங்க. ஆனால் அவள் நைஸாக கலட்டி விட்டுறா. வேலை கிடைச்ச கெத்தில் பெண் ரஜினி அண்ணனுக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜை தட்டி விடுறாங்க. டேய் முட்டா, பாருடா எனக்கு வேலை கிடைச்சிருச்சு, நீ தான் படிக்கலையே, நீ எல்லாம் என்ன வேலை செய்ய போற, இது வரைக்கும் உனக்கு தண்டச்சோறு போட்டதே நான் தான் அப்படின்னு கிண்டல் பண்ணுறா. இதை கேட்டு நைட்டு வெளியே வர்ற ஆண் ரஜினிக்கு ரத்தம் கொதிக்குது. படித்த உனக்கு ஒரு வேலைன்னா படிக்காத எனக்கு பல வேலை இருக்குடி அப்படின்னு சொல்லி சவால் விட்டுட்டு நேராக ஒரு பாரில் போயிட்டு சர்வர் வேலைக்கு ஜாயின் பண்ணுறாங்க. ஆனால் இங்கே உங்களுக்கு ஒரு டவுட் ஒன்று வரலாங்க. ஏன் நம்ம ஆண் ரஜினி படிக்கலை அப்படிங்கிற மாதிரி நியாயமான கேள்வி தானே. யோசிச்சு பாருங்க, அவன் வர்றதே நைட்டு 6 மணிக்கு மேலே தான். அந்த நேரத்தில் எந்த ஸ்கூல் காலேஜ் ஓப்பனாக இருக்கும். அதனால தான் அவனால் வாழ்க்கையில் நல்ல நண்பர்களை கூட சம்பாதிக்க முடியல. ஆனால் விதி இங்கே தாங்க ஒரு கேம் விளையாடுது. பாரில் வேலைக்கு சேர்ந்த முதல் நாளே நம்ம ஆண் ரஜினிக்கு ஒரு சூப்பரான ஃப்ரெண்ட் கிடைக்கிறாரு. அவர் வேற யாருமே இல்லைங்க, நம்ம விடிவி கணேஷ் தான். இவர் தாங்க ராஜுபாய் அப்படிங்கிற கேரக்டரில் வராரு. அவர் ஸ்டைலே ரஜினியை பார்த்து, ஓ ரஜினியா அப்போ கமல் இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு மொக்க காமெடியை போடுறாரு.
அப்படி 2 பேருமே பேசிட்டு இருக்கும்போது தான் அந்த பாருக்கு வெளியே ஒரு கார் வந்து நிக்குது. அந்த காரோட ஹாரன் சவுண்டை கேட்ட உடனே நம்ம ராஜுபாய் அலர்ட் ஆகி, டேய் ரஜினி, இது கன்ஃபார்ம் நம்ம பிரியாவோட கார் தான் அப்படின்னு சொல்றாரு. கெத்த பாருக்குள்ள நுழைறாங்க நம்ம பிரியா. அவங்கள பார்த்த அடுத்த செகண்ட் நம்ம ஆண் ரஜினி அப்படியே டோட்டலா ஃபிளாட் ஆயிடுறாங்க. ஏன்னா அப்படி ஒரு தேவதை மாதிரி பேரழகு. பார்ல வேலை செய்யற கேப்ல எல்லாம் பிரியாவை சைட் அடிக்கிறது, அவங்க பின்னாடியே சுத்துறதுன்னு இறங்கிட்டாருங்க. ஒரு கட்டத்துல பிரியா நேரா வந்து உனக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கேட்க, நம்ம ஹீரோ கொஞ்சம் கூட யோசிக்காம, இல்ல பார்க்க ரொம்ப அழகா இருந்தீங்க, அதான் உங்க பின்னாடி வந்தேன் அப்படின்னு ஓப்பனா பேசி 2 நாள்ல பிரியாவோட மனசுல ஒரு சின்ன இடத்தையும் பிடிச்சிடாங்க. அன்னைக்கு நைட்டு ராஜீவ் பாய்க்கு ஓவரா சரக்கு ஊத்தி கொடுத்து அவரை அப்படியே போதையில மட்டையாக்கி அவரை தன்னோட வீட்டுக்கே கூட்டிட்டு போறாங்க நம்ம ரஜினி. டயர்ட்ல இவனும் அங்கேயே படுத்து தூங்குறான். அடுத்த நாள் காலையில 6 மணி ஆகுது. விடிவி கணேஷ் மெதுவா கண்ணை திறந்து பாக்குறாரு. பார்த்தா நேத்து நைட்டு வரைக்கும் தான் கூட படுத்து தூங்கின ரஜினி பையனுக்கு பதிலா பக்கத்துல ஒரு பொண்ணு படுத்து கிடக்குறா. நெஞ்சு வெடிக்கிற அளவுக்கு பயங்கரமான ஷாக்கான விடிவி கணேஷ் தான் கரகரப்பான குரல்ல, ஏமா நீ யாருமா அப்படின்னு கேட்கிறாரு. பெண் ரஜினியா, யோ அங்கிள், முதல்ல நீங்க இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லி அவரை வீட்டை விட்டு வெளியே துரத்தி அடிச்சிடறா. இப்போதைக்கு இந்த உலகத்துல இவங்களோட இந்த விசித்திரமான 6 மணி சீக்ரெட் தெரிஞ்ச ஒரே ஒரு ஜீவன் நம்ம ராஜுபாய் மட்டும்தாங்க. அடுத்தடுத்த நாட்கள்ல பகல்ல பெண் ரஜினிக்கும் கார்த்திக்கு நடுவுல லவ் ஸ்ட்ராங் ஆகுது. ஆனா அவளோட நிலைமையை நினைச்சு ஒரு பார்டர் மெயின்டைன் பண்றாங்க. இன்னொரு பக்கம் நைட்ல ஆண் ரஜினிக்கு தன் பேச்சு திறமையால பிரியாவை வளைச்சு போட்டு அவங்க லவ்வும் டாப் கேர்ல போகுதுங்க. இப்படி 2 பக்கமும் லவ் ட்ராக் ஸ்மூத்தா போயிட்டு இருக்கும்போது தாங்க திடீர்னு ஒரு நாள் அந்த பெரிய விபரீதம் நடக்குது. ஜெனடிக் லேப்ல வேலை செய்யற வில்லங்கமான மேனேஜர் பெண் ரஜினி மேல ஒரு கண்ணு வச்சு அவளை ஃபாலோ பண்றாங்க. அன்னைக்குன்னு பார்த்து ஆபீஸ்ல வேலை ஜாஸ்தியாகி பெண் ரஜினி கிளம்புறதுக்கு லேட் ஆயிடுதுங்க. டைம் சும்மா டிக்கு டிக்குன்னு ஓடுது. ஏன்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல டைம் 6 மணி ஆக போகுது. ஐயோ சீக்கிரம் வீட்டுக்கு போகணுமே, இல்லைன்னா இங்கே ஆள் மாறிடுவோமே அப்படிங்கிற பதட்டத்தில் இருக்கும்போது தாங்க மேனேஜர் அவளை கார்ல டிராப் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. கார்ல போகும்போது டைம் 6 மணியை நெருங்க உடம்புக்குள்ள மாற்ற வர்றதை உணர்ந்த ரஜினி காரை நிறுத்த சொல்லி இறங்கி யாரு கண்ணுக்கும் தெரியாத ஒரு இருட்டான இடத்தை நோக்கி ஓடுறா. மேனேஜர் அனுப்புன ரவுடிங்க அவளை துரத்துறாங்க. மூச்சிறைக்க ஓடி ஒரு இருட்டுக்குள்ள நுழையும் போது கரெக்டா டைம் சாயந்தரம் 6 மணி ஆகுதுங்க. டக்குன்னு அங்க ஒரு மேஜிக் நடந்து பெண்ணா போன ரஜினி அப்படியே ரகடான ஆண் ரஜினியா சேஞ்ச் ஆகி நிற்கிறான். துரத்திட்டு வந்த ரவுடி பசங்களுக்கு எல்லாம் கண்ணு பிதுங்கி அப்படியே ஷாக் ஆகி நிற்கிறாங்க. அவனுங்க ஷாக்ல இருந்து மீள்றதுக்குள்ளே நம்ம ஆண் ரஜினி, என்னடா என் தங்கச்சியவே துரத்திட்டு வருவீங்களா அப்படின்ற ரேஞ்சுக்கு அத்தனை பேரையும் அடிச்சு துவம்சம் பண்றான். ரவுடிங்களை அடிச்சு காலி பண்ணிட்டு பென் ட்ரெஸ் ஆன அந்த சுடிதாரோட லிப்ஸ்டிக் கோலத்தோட அறக்க பறக்க வீட்டுக்கு ஓடுறான். ஆனா அங்கதாங்க ஒரு மரண ட்விஸ்ட் வைக்கிறாங்க. வீட்டு வாசல்ல இவனுக்காக பிரியா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ரஜினியோட இந்த அளப்பறையான சுடிதார் கோலத்தை பார்த்த உடனே பிரியாவுக்கு தூக்கி வாரி போடுது. வீட்டுக்குள்ள போய் பார்த்தா அங்க லேடிஸ் துணிகள் எல்லாம் செதறி கிடக்குது. இதையெல்லாம் பார்த்த உடனே பிரியா, இவன் ஒரு சைக்கோ, நம்மளை இவ்வளவு நாளா ஏமாத்திட்டு இங்க வேற ஒரு பொண்ணோட தொடர்பு வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி அவரே ஒரு முடிவுக்கு வந்து ரஜினியோட எந்த விளக்கத்தையும் கேட்காம கோபமா பிரேக்கப் பண்ணிட்டு கிளம்பி போயிடுறாங்க. இதனால ஆண் ரஜினி அப்படியே நொறுங்கி போயிடுறான். எனக்குன்னு இந்த உலகத்துல கிடைச்ச ஒரே ஒரு நல்ல வாழ்க்கையும் நம்ம பிரியா தான். அவளையும் இப்போ உன் சுடிதார் மேட்டரால என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டல்ல, இனிமே உன் வாழ்க்கையில இருக்கிறவங்களை எல்லாம் நான் எப்படி பிரிக்கிறேன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லி தங்கச்சிக்கு பிரியோட வாய்ஸ் மெசேஜ் போடுறாங்க. அடுத்த நாள் காலையில வாய்ஸ் மெசேஜை கேட்ட பெண் ரஜினிக்கு மனசு உடைஞ்சு போயிடுதுங்க. அண்ணனோட லவ்வை சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி பிரியாவை நேர்ல போய் பார்த்து அவனுக்கு ஒரே ஒரு 10 நிமிஷம் மட்டும் டைம் கொடு, சாயங்காலம் 6 மணிக்கு மேல பேசு அப்படிங்கிற மாதிரி கெஞ்சிரா. அது மட்டும் இல்லாம பிரியா பேசின சில வார்த்தைகளால நாமளும் கார்த்திக் கிட்ட இந்த 6 மணி ரகசியத்தை மறைச்சு ஏமாத்துறோமோ அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி இன்னைக்கே கார்த்திக் கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடணும் அப்படின்னு சொல்லி அவனை வீட்டுக்கு கூட்டிட்டு வரா. வீட்டுக்குள்ள வந்த உடனே கார்த்தி, உன்கிட்ட நான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னு சொல்லி சீரியஸா பேச ஆரம்பிக்கிறான். ஆனா நம்ம கார்த்தி தம்பி என்ன பண்றான் பாருங்க, அவ பேசப்படுற எதையும் காது கொடுத்து கேட்காம லவ் மூட்ல அப்படியே ரொம்ப க்ளோஸா வந்து டக்குன்னு நம்ம பெண் ரஜினிக்கு ஒரு கிஸ் கொடுத்துட்றான். கார்த்தி கண்ணை மூடி லவ்ஸா கிஸ் அடிச்சுட்டு அப்படியே மெதுவா கண்ணை திறந்து பாக்குறாங்க. டைம் கரெக்டா சாயங்காலம் 6 மணி ஆகுது. அந்த செகண்ட்ல ஆள் மாறி அங்க லேடி கெட்டப்ல இருந்த பெண் ரஜினி இப்போ ரகடான ஆண் ரஜினியா மாறி நிக்கிறான். அடேங்கப்பா, கிஸ் பண்ணது பொண்ணு, ஆனா கண்ணை திறந்து பார்த்தா அங்க மீசக்காரன் வந்து நிக்கிறான். கார்த்தி தம்பிக்கு சும்மா ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சுங்க. மிரண்டு போன கார்த்தி அங்கிருந்து ஓடிடுறான். அப்புறமா அந்த ஆண் ரஜினி கார்த்தியை தேடி போய் ஒண்ணு விடாம அந்த 6 மணி உலகமகா ரகசியத்தை அப்படியே டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றான். இதை கேட்ட கார்த்தியும் உன்னோட வாழை எனக்கு இந்த 12 மணி நேரமே போதும் அப்படிங்கிற மாதிரி காதலை ஏத்துக்கிறான். 2 பேரும் பிசிக்கலாவும் ரொம்ப க்ளோஸ் ஆகி ஒன்னா இணையறாங்க. ஆனா அப்படி அவங்க ஒன்னா இருந்ததுக்கு அப்புறம் தாங்க கதையில ஒரு விசித்திரமான ட்விஸ்ட் நடக்குது. திடீர்னு பெண் ரஜினிக்கு பயங்கரமான வயிற்று வலி எடுக்குதுங்க. என்னடான்னு பார்த்தா அவங்க வாழ்க்கையில முதல் முறையா வயசுக்கு வந்திருக்காங்க. இதனால இது வரைக்கும் பக்கா டைமிங்ல இருந்த இந்த ஆள் மாறும் விளையாட்டு இப்ப டோட்டலா கொலாப்ஸ் ஆயிடுச்சு. அந்த பீரியட்ஸ் நடக்கிற 4 நாட்களும் நம்ம ஆண் ரஜினியை பார்க்கவே முடியலங்க. அவன் அப்படியே காணாம போயிட்டான். கார்த்தி கூகுள்னு விக்கிபீடியான்னு அலசி ஆராய்ஞ்சு பார்க்கும்போது தாங்க தெரியுது, உடம்புல நடக்கிற ஹார்மோன் சேஞ்சஸ்னால தான் ஆண் ரஜினியால வெளியே வர முடியல.
4 நாளுக்கு அப்புறம் ஆண் ரஜினிக்கு மறுபடியும் உயிர் வருதுங்க. வந்த உடனே பிரியா கிட்ட உண்மையை நிரூபிக்க டைம் கரெக்டாக 6 மணி ஆகும்போது, இப்போ பாரு நான் அப்படியே பொண்ணா மாறுவேன் அப்படின்னு சொல்லி கெத்தா ஒரு சொடக்கு போடுறான். ஆனால் என்ன கொடுமை பாருங்க, ஒரு சொடக்கு இல்லை 10 சொடக்கு போட்டாலும் நம்ம ஹீரோ மாறவே இல்லை. ஆண் ரஜினி அப்படியே ஆண் ரஜினியாவே நிற்கிறான். ஏன்னா அவள் வயசுக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த டைமிங் சேஞ்ச் ரூலே டோட்டலாக க்ளோஸ் ஆயிடுச்சு. இப்போ இவங்க மாறுறது டைமிங் பொறுத்து இல்லைங்க, அவங்களோட எமோஷனல் பொறுத்து தான். இங்கே ரொம்ப எமோஷனலாகவோ இல்லை பயத்தில் பயங்கரமாக பேனிக்காகவோ செஞ்சால் ஹார்ட் பீட் வேகமாக துடிக்க ஆரம்பிச்சிடுது. அப்படியே ஹார்ட் பீட் ஏறின உடனே செகண்டில் சடனாக ஆள் மாறிடுவாங்க. இதை கார்த்தி பிரியா கண் முன்னாடி பெண் ரஜினியோட ஹார்ட் பீட்டை ஏற்றி ப்ரூவ் பண்ணி காட்டுறாங்க. பிரியாவும் உண்மையை புரிஞ்சுக்கிட்டு ஆண் ரஜினியை கட்டி பிடிச்சி ஏற்றுக்கிறான். ஒரு வழியாக 2 ஜோடியோட லவ்வும் சக்ஸஸ். இவங்க எப்போ மாறுவாங்கன்னே தெரியாத இந்த பிரச்சனைக்கு எண்டு கார்டு போட கார்த்தி லேப்ல ரிசர்ச் பண்ணி ஒரு ரகசிய டேப்லெட்டை கண்டுபிடிக்கிறான். அதை போட்டால் 3 மணி நேரம் பாடி சேஞ்சை கண்ட்ரோல் பண்ணலாங்க. இனிமே நிம்மதியாக லவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது தாங்க கதையில் சும்மா இடி மாதிரி என்ட்ரி ஆகிறான் மெயின் வில்லன். அவன் வெளிநாட்டில் உட்காந்துக்கிட்டு இந்த ரெட்ட உயிர் ஜெனட்டிக் பற்றி வெறித்தனமாக ரிசர்ச் பண்ணுற ஒரு சைக்கோ சயின்டிஸ்ட்டுங்க. நம்ம ஹீரோக்களை ரவுண்டு கட்டி தூக்கிட்டு வந்து உங்கள் 2 பேரில் யாராவது ஒருத்தர் மட்டும்தான் இனிமேல் உயிரோடு இருக்க முடியும். ஒருத்தனை மட்டும் வச்சுக்கிட்டு இன்னொருத்தரை என்கிட்ட கொடுத்துருங்க, நான் ஃபாரினுக்கு பல கோடிக்கு விற்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி மிரட்டுறான். நம்ம ரஜினி வில்லன் கூட்டத்தோட பயங்கரமாக சண்டை போடுறாங்க. பயம் கோவம்னு எமோஷனல் மாற அண்ணனும் தங்கச்சி மாற்றி சடனாக என்ட்ரி கொடுத்து வில்லன் கூட்டத்தையே சொம்சம் பண்ணுறாங்க. ஆனால் சண்டை போடுற கேப்பில் அந்த வில்லன் நம்ம ஹீரோவோட நெஞ்சு பகுதியில், அதாவது கரெக்டாக ஹார்ட் பீட் நடக்கிற இடத்துல கத்தியால் பலமாக குத்துறாங்க. மயங்கிற அந்த கடைசி செகண்டில் கூட தான் தங்கச்சி பெண் ரஜினி பிழைக்கணும் அப்படின்னு நினச்சி தான் நெஞ்சில் இருக்கிற அந்த கத்திக்கு மேலே ஒரு பலமான ஷாக் கொடுத்து தான் ஹார்ட் பீட்டை ஏற்றி பெண் ரஜினியா பாடியை மாற்றிக்கிட்டு அப்படியே டோட்டலாக மயங்கிடுறாங்க ஆண் ரஜினி. ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணி பார்த்த டாக்டர்ஸ் கத்தி இதயத்தில் பாஞ்சதால் உடனே ஒரு இதய மாற்ற அறுவை சிகிச்சை பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. பிரியாவோட அப்பா தான் பவரை பயன்படுத்தி உடனே ஒரு இதயத்தை அரேஞ்ச் பண்ணி தராருங்க. ஆப்ரேஷனும் சக்ஸஸ் ஆகுது. ஆனால் அங்கே தான் ஒரு விசித்திரமான திருப்பம். அந்த பழைய இதயம் மாறின உடனே அந்த உடம்புக்குள்ளே இருந்த அரிய வகை ஜெனட்டிக் ரகசியமும் அந்த ஹார்ட் பீட் மேஜிக்கும் டோட்டலாக அழிஞ்சு போயிடுதுங்க. இதோட விளைவு ஆப்ரேஷனுக்கு அப்புறம் பெண் ரஜினி மட்டும்தான் நிரந்தரமாக உயிர் பிழைச்சி வர்றான். தன்னோட தங்கச்சிக்காக தான் இதயத்தையும் கொடுத்து தன்னுடைய அடையாளத்தையும் இழந்து நம்ம ஆண் ரஜினி அப்படியே மறைஞ்சு போயிட்டாங்க. பிரியாவும் அப்படியே அழுதுகிட்டே நெஞ்சு உடஞ்சு போனாலும் தான் காதலன் ஆசைப்பட்ட மாதிரி அவனோட தங்கச்சியாவது நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி கார்த்தியையும் பெண் ரஜினியை ஒன்று சேர்த்து வச்சு கல்யாணத்தையும் பண்ணி வைக்கிறாங்க. கல்யாணம் முடிஞ்சு கரெக்டாக 1 வருஷத்தில் பெண் ரஜினிக்கும் கார்த்திக்கும் ஒரு அழகான ஆண் குழந்தை பிறக்குது. அப்பாடா இதோட படத்தை முடிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தா அங்கே தான் டைரக்டர் அல்வா தராரு. அந்த குழந்தையும் தூங்கிட்டு இருக்கும்போது உடம்புல இருந்து அதே மாதிரியான ஒரு விசித்திரமான ஒளி வருதுங்க. அந்த வெளிச்சம் வந்த அடுத்த செகண்ட் அந்த ஆண் குழந்தை டக்குன்னு பெண் குழந்தையா மாறுதுங்க. அண்ணன் தங்கச்சியோட அந்த ஜெனட்டிக் மர்மம் இப்போ அடுத்த தலைமுறைக்கும் பாஸ் ஆயிடுச்சுங்க. பார்ட் 2க்கு லீடு கொடுத்து கதை அப்படியே ஓப்பனாக முடிச்சிடுறாரு டைரக்டர். இந்த படத்தோட கதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண விதம் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சூப்பர் அப்படின்னு தட்டி விடுங்க. ஏன்னா நம்ம வீடியோவை யாரெல்லாம் கடைசி வரைக்கும் பொறுமையாக பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியல. அதனால தான் நான் இந்த மாதிரி விஷயத்த சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். டாடா, பை பை.